தமிழ் சினிமா எத்தனையோ ஆளுமைகளை இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பலர் வருவாங்க, சிலர் செல்வாங்க. அவர்களில் சில பேரை தான் நாம் காலத்துக்கும் நினைவில் வச்சுருப்போம். அப்படி சமீபமாக தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றையே மாற்றி அமைத்த ஒருவர் திரு பாரதிராஜா அவர்கள். இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், வசனகர்த்தா, திரைக்கதையாசிரியர், நிறைய நடிகர்களை உருவாக்கியவர். தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றையே கூட மாற்றி எழுதியவர். அவருடைய மறைவு ஜூன் 10ஆம் தேதி நிகழ்ந்தது. அவருடைய மறைவுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இயக்குனர் மட்டுமல்ல, அவர் என்ன பண்ணியிருக்கிறார் தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேச பேச அது நீண்டுகிட்டே போச்சு அந்த உரையாடல். அந்த உரையாடலை மீண்டும் இங்கே நாங்கள் நிகழ்த்துறதுக்காக, எப்பேற்பட்ட மாபெரும் ஆளுமையாக அவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த நிகழ்வை புதுயுகம் நேயர்களுக்காக நடத்தலாம் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். நாங்கள் எல்லோருமே எழுத்தாளர்கள், வாசகர்கள், தமிழ் சினிமாவினுடைய தீவிர ரசிகைகள், தொடர்ந்து பாரதிராஜா அவர்களினுடைய படங்களை விரும்பி பார்ப்பவர்கள். அந்த வகையில் இந்த உரையாடல் அவர் குறித்தும் அவருடைய பல்வேறு ஆளுமைகள், பரிணாமங்கள் குறித்தும் இது அமைஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தட்டையாக போகிறதுக்கு முன்னாடி அகிலா உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம் அப்படின்னு. அவருடைய படங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க, ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதில் நீங்கள் ரொம்ப வியந்தது அவரை பார்த்து, இது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப வியப்பான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எது? எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது விதவிதமான கதைக்களங்கள். ஏன்னா மனுஷன் கிட்டத்தட்ட எல்லா ஜேர்னர்லேயும் படம் எடுத்திருக்காரு. அதை தாண்டி வேற ஒன்று இருக்கா கதை அப்படின்னு நம்ம யோசிக்கணும், புதுசாக தான் தேடணும். அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே அவரை கிராமத்து கதைகளை நல்லா எடுத்தவர்னு சுருக்கிட்டாங்களோ அப்படின்னு கூட தோணும். அதனால் நான் அவரோட சிட்டி கதைகள்லேருந்து பேசலான்னு நினைக்கிறேன். அந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்துக்கு எழுத்தாளர் சிவசங்கரி அப்போவே ஒரு விமர்சனம் எழுதியிருந்தாங்க. அந்த கருப்பு பூனையும் அந்த படமும் எப்பவும் என் மனசை பிராண்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி விமர்சனம் எழுதியிருந்தாங்க. அந்த படம் இப்போ அவர் கிராமத்து படம் 2 எடுத்த உடனே எல்லோரும் கிராமத்து படம் தான் அவருக்கு எடுக்க தெரியுன்ற சொல்லும்போது அவர் கோவத்தில் தான் அந்த சிட்டி கதை சப்ஜெக்ட்னு எடுக்கிறார். அது ரெட் ரோஸ் அப்படின்ற நாவல்லேருந்து தழுவி அந்த கதை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்தில் அவர் பேசின விஷயம் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நம்ம செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறத நம்ம பெண்களுக்கு நிகழ்கிற செக்ஷுவல் அப்யூஸுங்கிறது எல்லாராலையும் பேசப்படுது. இன்றைக்கி அதை பற்றின அவேர்னஸ் கொஞ்சம் நிறையவே வந்திருக்கு. ஆனால் ஆண்களுக்கும் இந்த செக்ஷுவல் அப்யூஸ் நடக்குதுங்கிறதே பல பேருக்கு இன்னமும் கூட தெரியாது. ஆனால் ஆண்களுக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றி அவங்களால வெளியில் சொல்லக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஏன்னா சொன்னால் ஈஸியாக இப்போ இந்த சிகப்பு ரோஜாக்களே அந்த பொண்ணை அவள் தான் பண்ணுவான் அவனை அப்யூஸ், அந்த சின்ன பையனை. ஆனால் ஈஸியாக அவன் மேலே பழைய தூக்கி போட்டோன்னே எல்லோரும் அந்த பொண்ணு சொல்கிறது தான் நம்புகிறாங்க. அப்போது அந்த ஒரு பிரச்சனையை பேசுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த காலகட்டத்திலே ரொம்ப தைரியமாக அவர் அந்த படத்தை எடுத்து அந்த படத்தில் அந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். ஒருத்தன் கிரிமினல் ஆகிறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவன் நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனால் ஏன் கிரிமினல் ஆகிறாங்கிறதுக்கான காரணத்தை அவர் அதில் பேசியிருப்பார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அந்த படத்துலேயே இன்னும் பார்த்தா அந்த ஒவ்வொரு ஒரு கொலை முடிஞ்சவொடனே ரெட் ரோஸ் வைக்கிறதுங்கிறதுலாம் ஒரு புதுமையாக இருந்தது ரசிகர்களுக்கு. அந்த மியூசிக் ஆகட்டும், அந்த படமே ஒரு புது விதமான மேக்கிங்கில் இருந்தது. இத்தனைக்கும் 1978 ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் சிட்டி சப்ஜெக்ட்லேயே வேறு என்ன படங்கள் எடுத்திருக்கான்னு பார்த்தா நிழல்கள் பார்த்தா அப்போ வேலையில்லா திண்டாட்டம். அப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. வேலை கிடைக்கிறது, பட்டதாரி ஆகிறதுங்கிறது ஈஸி, எல்லோரும் படிச்சிடுறாங்க. இன்ஃபேக்ட் இப்போவும் அது வேறு விதமான காம்படிஷனில் போயிட்டுருக்கு. ஆனால் அப்போ எல்லோரும் படிச்சுட்டு வராங்க, எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு தான் படிச்சுட்டு வராங்க, என்ன எப்படியும் வேலை கிடைக்கும்னு. அதே மாதிரி ஒரு சிட்டிக்கு போனால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் கனவுகளும் சுமந்துட்டு வராங்க. ஆனால் அங்கே வந்தாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய அந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறத இளைஞர்களோட போராட்டம் அப்படிங்கிறத அவர் அந்த விஷயத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இதே சப்ஜெக்ட் நிறம் மாறாத பூக்கள் படத்துலையும் அந்த சுதாகர் ஸ்டார்டிங்லேயே அவன் கேரக்டர் அப்படி தான் வேலை கிடைக்காம அவன் அலைவான். அந்த 50 பைசா 50 NP, அந்த 50 பைசா கிடைக்கிறது எவ்வளோ விஷயம் தெரியுமா, 50 ஒரு காசு தெரியுமா அப்படின்னு சுதாகர் பேசும்போது நமக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான கதைக்களங்கள் சிட்டி சப்ஜெக்டில் அவர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான்.
ரொம்ப சரி அகிலா. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் 70கள் அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த கதைக்களங்கள் கிட்டத்தட்ட ஒன்று போல இருந்தது. ஒரு குடும்பம்னா குடும்பத்தை பற்றியானதாக இருந்தது. இவர் தான் வந்து வெரைட்டி காட்டினார். நீங்கள் சொன்ன மாதிரி அவரை வந்து கிராமத்து சப்ஜெக்ட் மட்டும் பண்ணவர் நடக்க முடியாட்டினாலும் கூட கிராமத்தை பற்றி ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ண ஒருத்தராக வந்து நம்ம பாரதி ராஜா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். கிராம படங்கள் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து தான் தொடங்க வேண்டியதாக இருக்குது. இல்லை லாந்தர், பாலைவன லாந்தர் கவிஞர், எழுத்தாளர், நீங்கள் அதை நல்லா சொல்ல முடியும் லாந்தர். நிச்சயமா. ஏன்னா கிராமங்கள்லேருந்து தான் நாகரிகம் தோன்றுனதான் சொல்லுவோம். முதல்ல வந்து ஆதி மனிதன் உலகத்தை உருவாக்கும் போது ஆற்றங்கரைகளில் வந்து நாகரிகம் உருவாகுது. அதன் பிறகு வந்து கிராமங்களில் இருந்தவங்க தான். இன்னைக்கு இந்த சென்னைங்கிறது என்னன்னா, நீங்கள் எந்த ஒரு தனி மனிதனை கேட்டாலும் பூர்வீக சென்னையே இருக்காது. கிராமங்களால் வளர்க்கப்பட்டவர்கள் இங்கே வந்து ஆக்கிரமித்து சென்னை ஒரு 3 தலைமுறை இருந்திருக்கலாம், 4 தலைமுறை இருந்திருக்கலாம். மற்றபடி கிராமங்கள்லேருந்து தான் மனிதர்களே உருவாகி இருக்காங்க, நாகரிகம் உருவாகி இருக்கு. சென்னையே சின்ன சின்ன கிராமங்களுடைய ஒன்றுதான். உலக நாடுகள் வந்து இந்தியாவை வந்து மிக பெருமையோட பார்க்கறதற்கு முக்கியமான காரணம் குடும்ப கலாச்சாரம்ங்கிறது. உலக அழகி ஐஸ்வர்யா ராய் கிட்ட பேட்டி எடுக்கும்போது கூட, உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நீங்கள் வீட்லேயே வச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பார்க்கும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்ப்பீங்களான்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான கலாச்சாரம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குழந்தைங்களுக்கு தெரியணும்னா கிராமங்களோட குடும்ப அமைப்பு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து பாரதி ராஜா ரொம்ப அழகாக பண்ணினார். ஒரு தாய்மாமன் உறவுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கிராமங்களோட அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, வீட்டோட வாசலில் ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையை தாண்டினா ஊட்டாங்கலைன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு முத்தம்னு ஒன்று இருக்கும், கொள்ளைன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு பெண் வயதுக்கு வந்து அந்த தீட்டு காலத்தில் இருக்கிறதுக்கான கொள்ளையில் கட்டுற குச்சி வீடு, அதை யார் கட்டுறது, இதை வந்து பாரதி ராஜாவுக்கு முன்னாடி வந்த இயக்குனர்கள் வந்து செட்டு போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் அவருடைய வரலாறு எப்படின்னா, ஒரு கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்து பெட்ரோல் பங்க்கில் பணிபுரிஞ்சிக்கிட்டு 75 ரூபாய் 7000 ரூபாய் சேலரியில் வந்து அவர் வந்து சினிமா துறைக்கு வரும்போது அவர் நினச்சிருந்தா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு செட்டு போட்டு எடுத்திருக்கலாம். எந்த இடத்துலையும் ஒரு நடிகனாக இருக்கட்டும், நடிகையாக இருக்கட்டும், மற்ற இதெல்லாம் வந்து நீ என்ன தரியோ நான் என் படத்தை எடுக்கிறேன், அதில் என் முகம் தெரியணும், எனக்குள்ளே இருக்கிற அந்த கருத்தம்மா தான், அந்த பெண் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த ஒரு பிடிவாதம் இருக்கு இல்லையா, அது ஒரு கலைஞனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம அவரை இயக்குனர் இமயம்னு சொல்கிறோம். தன்னுடைய வேலைகளில் வந்து எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிகர்கள் நடிகைகள் தவிர இசை பேசும், ஆனால் இசையை தாண்டி கிராமத்தையே பேச வச்சாரு. ஒரு அக்கா தங்கைக்குள்ள இருக்கிற உறவை ஒரு மரத்தை வச்சு பேச வச்சாரு. ஒரு காதலியோட தவிப்பை ஒரு தோணியை வச்சு பேச வச்சாரு. ஒரு வயது முதிர்ந்த ஆணோட காதலை ஒரு இளவட்ட கல்லை வச்சு பேச வச்சாரு. எங்கேயோ வேலைக்கு தேடி போன ஒரு காதலன் வருவான்ங்கிறத ஒரு ரயிலை வச்சு பேச வச்சாரு. இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அது ஒரு கதாபாத்திரமாக மாறுது. ஒரு வெட்டு கத்தியாக இருக்கட்டும், அண்ணன் சொன்னால் அறுத்துக்குவியான்னு சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு வந்து கழுத்தை அறுத்துக்கிற காட்சி வந்து நீ சொன்னால் என்னன்னாலும் செய்வேங்கிறது அந்த படத்தோட இறுதி காட்சியில் அதுதான் அங்கே காமிக்கப்பட்ட காட்சி தான் அந்த காட்சி அப்படிங்கிறது. இன்றைக்கும் நம்ம வந்து அழிஞ்சு போயிடாத கிராம மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு பாம்படம் அணிந்த ஒரு பெண்ணை அப்படி ஒரு கிராமத்தை நம்ம தேடி போகும்போது அவங்க கிட்ட இருக்கிற கோபங்களாக இருக்கட்டும், வைராக்கியமாக இருக்கட்டும், திமிராக இருக்கட்டும், அது அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும், அவ்வளோ உறுதியானதாக இருக்கும். அதை தான் பாரதி ராஜா காட்டினார். பெண்களை வச்சு காட்டினார், கதாபாத்திரங்கள், மண்ணை வச்சு காட்டினார். இந்த மண் வாசனைங்கிறது வந்து இந்த மண்ணை கொண்டு போய் நீ அமெரிக்காவில் வச்சா இந்த வாசனை உனக்கு வராது. இந்த தண்ணியில் ஊறி இந்த ரத்தத்தில் ஊறினது தான் மண். எங்கள் உறவுகளுக்கு இடையில் இருக்கிற சண்டையாக இருக்கட்டும், சச்சரவாக இருக்கட்டும், உரிமையாக இருக்கட்டும், அது வந்து எங்களுக்கே உண்டானது அப்படிங்கிறத அப்படியே அவர் பார்த்துட்டு வந்த அந்த கிராமத்தை, இன்னும் பார்க்காத பல கிராமங்களை காட்டினார். அதுதான் அவரோட மெயின் கதாபாத்திரம்ங்கிறது அந்த கிராமம் தான். ஒரு ஆவணப்படுத்துதல்னு சொல்லுவோம்ல, அது வந்து நம்ம ஒரு எழுத்தில் ஆவணப்படுத்திட முடியும், ஒரு கல்வெட்டில் ஆவணப்படுத்திட முடியும். சினிமாவில் ஒரு பெரிய வாழ்க்கையை நம்ம வந்து ஒருவருடைய கதையை தான் சொல்கிறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆவணப்படுத்துதல் இருக்குதுல்ல. உதாரணத்துக்கு வேதம் புதிது படத்தில் ஒரு பஞ்சாயத்து காட்சி வரும். ரொம்ப சாதாரணமாக வந்து அந்த ராஜா வந்து சொல்லுவார், நம்ம ஒரு ஸ்கூல் கட்டலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த சாதாரணமாக பேசுகிற ஒன்று எப்படி ஜாதி பிரச்சனையாக மாறுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சாதியை எப்படி சொல்லி திட்டிக்கிறாங்க, அது எப்படிப்பட்ட சாதி கலவரமாக மாறுதுங்கிறது பெரிய ஆவணம். எங்கே ஜாதி கலவரம் ஆரம்பிக்குதுங்கிறதுக்கான ஒரு ஆவணம். நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமானதுன்னா அந்த தாய்மாமன் சீர் பற்றி சொன்னீங்கல்ல. இப்போ மானூத்து மந்தையிலே பாட்டு முழுக்கவுமே ஒரு
தாய்மாமன் சீருங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற ஒன்றும், நிலமும் பெண்ணும் எப்படி கிராமத்தவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே மாதிரி அந்த பாம்படம் அணிந்த பெண்கள் அவர்களுடைய சொலவடை. நீங்கள் வந்து சில படங்களில் வேதம் புதிது படங்களில் திருநெல்வேலியினுடைய சொலவடை இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா மற்ற படங்களில் மதுரை, தேனி, உசிலம்பட்டி அவர்களுடைய சொலவடை வந்து அங்கே அதிகமாக இருக்கும். எல்லா படத்துலையும் அவர்கள் பேசும் பொழுது அந்த பழமொழியும் சொலவடையும் இன்றைக்கு நாம் வந்து மறந்து போகலாம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் அவர் அதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் பெண் கதாபாத்திரங்கள் பற்றி சொன்னீங்க. அவருடைய படம், பாரதி ராஜா அவர்களினுடைய படம் அப்படின்னாலே அந்த பெண்ணுக்காகவும் பெண் கதாபாத்திரம் தான் அதில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். சவிதா எப்போவுமே அதை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. அவருடைய பெண் கதாபாத்திரங்கள் பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அப்சஷன், ஒரு பிரேமையே உண்டு இல்லை சவிதா? ஆமாம், எனக்கு வந்து என்னென்னா, பெண்கள் ஒரு ஆண்மயமான உலகம், அதுவும் ஒரு சினிமா, ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸான ஒரு இடம்னா ஒரு ஆண்களுக்கான முக்கியத்துவமும், ஒரு ஹீரோ பேஸ்டான அதுக்கு பின்னாடி பெண்கள் போய் நின்றுக்கிறதும், ஒரு ஆணுக்கு பின்னால் இருக்கிற பெண்ணையும் காமிச்சிட்டு இல்லை ஆணுக்கு பின்னால் இல்லை பெண், ஒரு பெண்ணால் மட்டும்தான் ஒரு ஆணை உருவாக்க முடியும், அவனை இயக்க முடியும் அப்படின்னு அதை முதல்ல பதிய வச்ச அந்த ஒரு, அதுவும் அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, கிட்டத்தட்ட வேலைக்கு வர ஆரம்பிக்கலாமா, படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்த காலகட்டம். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்களை வந்து உருவாக்குனது, அந்த பெண் கேரக்டர்களை வலிமையாக உருவாக்குனது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு பாரதி ராஜா கண்களை பார்த்தாவே ஒரு ஃபெமினிட்டி தெரியும், ஒரு பெண்மையான கண்கள் அப்படின்னு, பெண்மை மிகுந்த கண்களாக எனக்கு அவரோட கண்கள் நிறைய பேசும். அதுவே வந்து அவர் பெண்களை வந்து நிறைய கொண்டாடி இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குமோ அப்படியெல்லாம் கூட யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி வலிமை மிகுந்த கதாபாத்திரங்களாக இருக்கும் எல்லாமே. அந்த கதாபாத்திரங்களுக்கான வெயிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ஹீரோவுக்கு இருக்கிறத விட சில சமயம் வந்து வெறும் நாயகி மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸுக்குமே, எல்லா பெண் கதாபாத்திரங்களுக்குமே அவங்களும் ஒரு ஹீரோயினாக இருப்பாங்க. அந்த கதைக்கு வந்து அவங்க அவ்வளவு அவசியமானவங்களாக இருப்பாங்க. ஒரு ஹீரோயினோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான நம்ம கதாபாத்திரம் ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு நினைவில் இருக்கணும் இல்லையா? சில பேருக்கு வந்து வெறும் ஒரு கனவு கண்ணியாக இருந்துட்டு போயிடாமல் வேறு ஏதேதோ ஒரு வெர்சட்டைலான ஒரு இடம் இருக்குல்ல, அதையெல்லாம் இவர் கொடுத்துருக்காரு. ஒரு நிறைய புது நாயகிகளாக அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆனால் யோசிக்காமல் வெயிட் கொடுப்பாரு. புதுநாத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனே சுகன்யா மேம் அறிமுகமாகிறதுலேயே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு லென்த்தி டைலாக்ஸ் இருக்கும். அதை யோசிக்காமல் அவங்க மேலே அந்த வெயிட்டை கொடுத்து அந்த படத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி இந்த நம்ம நினைப்போம் இல்லையா, நம்ம இந்த முரட்டு ஒரு ஜிப்பா போட்டுட்டு குதிரைவால் ஹைட்டாக போட்டுட்டு வெளியில் போய் ஊருக்கு போய் படிச்சுட்டு வந்துட்டு அவங்கெல்லாம் தான் பெண்ணியம் பேசுவாங்க, அவங்களாம் தான் பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எங்கள் ஊரில் எங்கள் பாட்டியே அப்படி தான் பேசும், எங்கள் அத்தையே அப்படி தான் பேசும், எங்கள் சித்தியே அப்படியே பேசும் அப்படிங்கிற அது அந்த கேரக்டர்கள் ஒவ்வொன்றும் பேசும். எல்லா கேரக்டர்களும் மரபை மீறாதவர்களாக பெண்மையின் அத்தனை குணங்களாக வைத்து கொண்டு இருந்தால் கூட சுயமரியாதையை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கான மரியாதை அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கட்டும். இதை வந்து நம்ம வந்து 16 வயதுலேயே சிங்கிள் மதராக இருந்த குருவம்மாலேருந்து அந்த காந்திமதி அம்மாவை அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பார். அந்த காந்திமதியை பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். மண்வாசனையில் ஒரு காந்திமதியை பார்க்குறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி வடிவுக்கரசிம்மா அவங்கள பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஜாக்கள் அப்படி ஒரு ஸ்டன்னிங்காக ஒன்று காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் மரியாதையில் கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுநெல்லு புதுநாத்து, இப்படி அவங்கள வந்து எந்தெந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து பெண் கதாபாத்திரங்களை உருவாக்கி வச்சுருக்காரு. அந்த கதாபாத்திரங்கள்லாம் என்ன அழகாக வந்து நம்ம மனசில் நின்று இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய பெண் கதாபாத்திரங்கள் பார்க்கும்போதுன்னா அவங்க முதல்ல அமைதியாக சாதாரணமாக வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க எடுக்கிற அந்த விஸ்வரூபம்னு சொல்லுவாங்கல்ல, விருமாயி வந்து கிழக்கு சீமையிலாம் அமைதியான ஒரு அடக்கமான ஒரு பொண்ணு தான். ஆனால் தன்னுடைய அண்ணனுக்கு ஒன்று வரும் பொழுது நான் செத்தா கூட என் அண்ணனுடைய தங்கச்சியாக தான் சாவேனே தவிர ஓம் பொண்டாட்டியாக சாக மாட்டேன்னு அது பண்ணுறதா இருக்கட்டும். புதுமை பெண்ணில் அவர் எப்போ நம்மளை பார்ப்பார், எப்போ வீட்டுக்கு வருவான்னு காத்துட்டு இருந்தவங்க, உன்னுடைய குழந்தை நான் தகப்பன் இல்லைன்னு எனக்கு சந்தேகம் வருதுங்கும் போது அந்த ஒரு ஆவேசமாக இருக்கட்டும். இப்படி ஒவ்வொரு படங்கள்லையுமே அதே மாதிரி வேதம் புதிதில் சரிதாவுடைய, எனக்கு வேதம் புதிதில் பேச்சு பற்றி ரொம்ப சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரு.
எப்பவும் ஒரு குழந்தை வீட்டுக்கு வராங்க, இல்லை ஒரு ஆண் யாராக இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வரும்போது முதல்ல வந்து அவங்க வயிற்றை பற்றி கவலைப்படுறது பெண்ணாக தான் இருப்பாள். இரண்டாவது வந்து சாதி அடுக்குமுறையில் வந்து சமையல் அறை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது. அந்த பையன் வரும்போது அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டை முதல்ல உருவாக்குறது வந்து பேச்சியாக தான் இருப்பாள். அதே மாதிரி அவளை கொண்டு போய் படிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போவாள். அந்த படிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அது அவங்களுக்கு மறுத்துடுவாங்க. மறுத்தானே வா நான் பார்த்துக்கிறேன். அதை வந்து இவர் இந்த கேரக்டரே பண்ணிக்கலாம், பாலுதேவர் கேரக்டரையே வச்சு கூட அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பேச்சு கேரக்டருக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் இருக்குது. அதே மாதிரி வைதேகி திரும்பி வந்த உடனே முதல்ல பேச்சு தான் சொல்வா, நீ வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க வேண்டியவ, இன்னைக்கு நீ மகளாக இருந்துட்டு போ. அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சாதாரண பொண்ணு தான், கிராமத்து பெண்ணு தான், அவள் சமைச்சிட்டு தான் இருப்பாள், அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னா. ஆனால் அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு துணிவோட இந்த சாதியை துறக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவள் கையில் எடுக்கிறது. அதே மாதிரி அலைகள் ஓய்வதில் சில்க் ஸ்மிதா கேரக்டர், சில்க் ஸ்மிதா எவ்வளோ பெரிய கனவு கண்ணி, அவங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த கணவனோட இது பார்த்த உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி ராதாவுக்கு துணை நிற்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க. எனக்கு அந்த அலைகள் ஓய்வதில் சொன்னதுனால எனக்கு ஒன்று சொல்ல தோணும். ஏன் சில்க் ஸ்மிதாவை அந்த கதாபாத்திரத்துக்கு வச்சாரு அப்படின்னா, அவங்க தியாகராஜனுக்கு மட்டும் சொல்லலை அந்த பதிலை, ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸ்க்கும் சொல்கிறாங்க. அது என்ன அர்த்தம்னா, நீ வந்து உன்னுடைய மனைவி இருக்கும் பொழுது என்னை ஏன் நான் கனவு கண்ணியா நினைக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி மாதிரி தான் அது இருக்கும் அவங்க ஒவ்வொன்றையும் கேட்கும்போது. அதே மாதிரி ஒன்று அந்த வேதம் புதிதில் எனக்கு அந்த அம்மா கேரக்டர் சொன்னீங்களா சரிகா, அவங்களுடைய பேச்சு கேரக்டர், அவங்களுக்கு மாமியார் இருப்பாங்க, அவங்க தான் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் 2 சமையல் எதுக்கு, இன்னையோட அசைவம் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போவாங்க. அவர் உடனே சரின்னு சொல்லுவார். நீங்கள் சொன்ன மாதிரி சமையலறையில் முடிவெடுக்கிற அந்த அதிகாரம் இருக்குது இல்லை, அந்த அதிகாரத்தை வீட்டோட அதிகாரமாக மாற்றுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்ம பேசினோம்ல, அது வந்து வெவ்வேறு டைமென்ஷன் இருக்கும்ல அந்த கதாபாத்திரங்கள். அவர் நிறைய பேரை வந்து உருவாக்கி இருக்கிறார், நிறைய பேரை உள்ள கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ராதாலேருந்து ஆரம்பித்து ரஞ்சிதா, ரேவதி, எல்லாரையுமே நிறைய பேர் அவர் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவரே வந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அப்போ வந்து ஜெயஸ்ரீயோடைய ரொம்ப ஃபேவரட்டான வந்து குரங்கு பொம்மை பாரதி ராஜா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாரதி ராஜா அவர். ஜெயஸ்ரீ, நீங்கள் அந்த குரங்கு பொம்மையிலேருந்து சொல்லுங்களேன். பாரதி ராஜா சார் சொல்லியிருப்பார், நான் வந்து நடிக்கிறதுக்காக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஒரு இதில். அதுதான் உண்மையும் கூட. அவருக்கு நடிப்புன்றது அவ்வளவு பிடித்தமான விஷயமா இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய புதுமுகங்களை கொண்டு வந்திருக்காரு. அவங்க கிட்ட இருந்த திறமையை வந்து அவர் நல்லபடியாக வெளியில் கொண்டு வந்திருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையான விஷயம் வந்து அவர் ஒரு ரொம்ப நல்ல ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர். அதை வந்து நம்ம நிறைய படங்களில் அவர் வந்து அவராகவே வர்றதை நம்ம பார்த்துருப்போம். டைரக்டர் பாரதி ராஜாவே நிறைய படங்களில் வந்திருப்பார். கல்லுக்குள்ளீரம், தாவணி கணுகள், அந்த மாதிரியான படங்கள் பார்த்துருப்போம். அது இல்லாமல் நிறைய படங்களில் அவர் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக, நம்மளோட தாத்தாவா அப்பாவா, அந்த மாதிரி நிறைய படங்களில் அந்த மாதிரி நடிச்சிருப்பார். இது மட்டும் இல்லாமல் சில படங்களில் அதிகாரமிக்க ஒரு அரசியல்வாதி கேரக்டரில் வந்திருப்பார். இன்னொரு படத்தில் டிஎஸ்பியாக வந்திருப்பார். இந்த மாதிரி நிறைய, அதாவது ஒரு பக்கம் ஃபேமிலியில் இதாகவும் இருப்பார், இன்னொரு பக்கம் அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இதுவும் எடுத்திருப்பார். அவருடைய குரலே வந்து நடிக்கும். அவரோட குரல் வந்து அவ்வளவு இதான குரல் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வாய்ஸ் ஆக்டராகவும் இருந்திருக்காரு. 2-3 பேருக்கு டப்பிங்கும் பண்ணியிருக்காரு. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து குரங்கு பொம்மை. அது இல்லாமல் பாண்டிய நாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஜெயஸ்ரீ அவர் வாய்ஸ் ஆர்டிஸ்டாக யாருக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது? விஜயனுக்கு பண்ணியிருப்பார் ஒரு படத்தில். அப்புறம் கொடிப்பறக்குதில் மணிவண்ணனுக்கு பண்ணியிருப்பார். அந்த 2லையுமே அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அந்த அரசியல்வாதி கேரக்டரில் பண்ணியிருப்பார்ல, அதுலேயும் அவரோட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குரங்கு பொம்மை படத்தை பற்றி நம்ம சொல்லணுன்னா, அதில் அவர் அப்பா ஒரு மிடில் கிளாஸ் அப்பாவாக நடிச்சிருப்பார். அதில் சுந்தரம்ன்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார். ஒரு சீனில் ஒரு வில்லன் கிட்ட மாட்டின்ட்டுருவார். அப்போ வந்து அவரும் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை பார்ப்பார். அவர் வந்து நல்லவர் இல்லை, ஆனால் இவர் ரொம்ப நேர்மையானவர். ஆனால் எதுக்காக அவர்கிட்ட நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அவர் யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்னோட ஸ்நேகிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். ஒரு இக்கட்டில் இவர் மாட்டிகிட்டு இருக்கும்போது அவர் எப்படி இவரை வந்து வெளியில் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, மேபி அது சிங்கிள் ஷாட்டாக இருக்கணும், எனக்கு டெக்னிக்கலாக தெரியல,
பட் அது அவ்வளோ அழகாக அவ்வளோ எமோஷ்னலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த இக்கட்டிலிருந்து அவர் என்னை காப்பாற்றிட்டாரு, ஆனால் இப்போ நீ என்னை கொல்ல போகிற அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அதுவும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவார். அது வந்து ரொம்ப அழகான ஒரு இதாக அமைஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு படம் ஒன்று இருக்குது, கருமேகங்கள் கலைகின்றன. அதில் வந்து ஒரு நீதிபதி கேரக்டர் அவருக்கு. அது இல்லாமல் அப்பாவாகவும் தாத்தாவாகவும் இருப்பார். அதில் இவரோட பையன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக பையன்கிட்ட ஒரு 10 வருஷம் பேசாமல் இருப்பார். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து பையன் ஒரு இடத்துல பேச வரும்போது அவர் ஃபோன் கையில் வச்சுட்ருப்பார் அவரோட பையன். இவரை பார்க்கும்போது அப்பா அப்படின்னு கூப்பிடுவார். இவரும் பார்ப்பார். உடனே ஃபோன் வரும். இப்போ நம்மக்கிட்ட பேச போகிறாரா இல்லை அந்த ஃபோன் அட்டன் பண்ண போகிறாரா அப்படின்னு 2 பேரையும் மாறி மாறி காமிக்கும்போது அவர் ஒரு தவிப்போடு பார்த்துட்ருப்பார். அப்பான்னு மட்டும்தான் அவரோட வாய்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் பார்க்கும்போது அவர் வந்து ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு போயிடுவார். அவர் போனதுக்கப்புறம் இவர் திரும்ப அந்த சேரில் சாஞ்சிட்டு அப்பா அப்படின்னு ஒரு இது சொல்லி பார்த்துப்பார். அந்த இதில் அந்த ஏக்கம் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார். அதில் 10 வருஷம் கழிச்சும் பேசலை அப்படின்ற மாதிரி. அது எனக்கு அது அவ்வளோ இதான ஒரு கேரக்டராக இருந்தது. அதுக்கப்புறம் அதில் இவருக்கு பையனுக்கு தண்டனை கொடுத்தாலும் அவர் செய்யாத ஒரு தப்புக்காக தெரியாமல் தெரியாமல் ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்துருப்பார். அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக அவர்களை தேடிட்டு போவார். அதில் ஒரு நீதிபதியாகவே இருந்தாலும் ஒரு மன்னிப்புக்காக ஒரு மனுஷன் அவ்வளோ இதாக தேடிட்டு போகிற அந்த சீனில் அவர் அவ்வளோ நெகிழ்ச்சியாக நடிச்சிருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்தது. தேனியில் இருந்து அள்ளிநகரத்தில் இருந்து பால்பாண்டி அப்படிங்கிற பேர் தமிழாசிரியர் சொல்கிறாரு, நீ நல்லா நாடகம் எழுதுகிற, நீ நல்ல டேரக்டர் ஆவ அப்படிங்கிறத அவர் மனசில் நினைக்கிறாரு. நான் டேரக்டர்லாம் ஆக முடியாது, நான் நடிகனாக போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் வர்றார். சென்னை வர்றார். வந்து பல வேலைகள்லாம் பார்த்துட்டு அவரோட படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிக்கும் போது அவருக்குள்ளே இருக்கிற ஒரு நடிகர் இருக்கார்ல, அப்படி வர்ற ஒருத்தர் என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு வர்றாரு. தன்னுடைய ஆசையை அப்படி காட்டிக்கிறாரு. தமிழ் சினிமாலேயே ஒருத்தர் முகத்துக்காக கைத்தட்டுவாங்க, ஒருத்தர் வந்த உடனே அவருக்காக கைத்தட்டுவாங்க, ஒருத்தரோட கை தெரிஞ்ச உடனேயே ஆடியன்ஸ் கைத்தட்டுறது இவருக்கு தான். என் இனிய தமிழ் மக்களே, என் கையே நடிக்கும் அப்படிவாங்களே, எம்ஆர் ராதாவுக்கு சொல்லுவாங்க, அவருடைய சுருட்ட முடியே நடிக்கும்வாங்களே. அது மாதிரி ஒரு கையை ஒன்றுமே இல்லை, அப்படி கீழேருந்து நீங்கள் இப்படி கையை அப்படி கேமராவுக்கு கொண்டு வந்தாலே பாரதி ராஜா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் இருக்குல்ல. அது எங்கேருந்து அவருக்கு வருதுன்னா, தான் வந்து ஒரு நடிகர்னு அவர் நம்பினார். கள்ளுக்குள் ஈரம்கெலாம் அடுத்து ரொம்ப வருஷம் கழித்து ஆயுத எழுத்தில் மணிரத்னம் அவர்கள் அவரை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் ஆரம்பித்து நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளவு வெரைட்டி ஆஃப் கேரக்டர். நம்ம ஒரு வகையில் பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் நம்ம கொண்டாடும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு நடிகரை நம்ம இழந்துட்டோம். அது பின்னாடி அவர் திருச்சிற்றம்பலம்லாம் வந்து அவர் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ். இதயம் படத்தில் வந்து ஒரு சீனில் வருவார். முரளி வந்து கல்லூரி மாணவர், ஹீராவை வந்து ஒரு பக்கமாக காதலிச்சிட்ருப்பார். இதயம் படம் இன்றைக்கி பார்த்தாலும் நம்மள நிறைய பேர் வந்து உடஞ்சி போயிடுவோம். அதில் வந்து அந்த ஒரு நடுவராக வந்துட்டு அவர் காரில் ஏறும்போது சொல்லுவார், இந்த பையன் யாரையோ காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லி. கதிர் ஏன் பாரதி ராஜாவை அந்த இடத்துல பாரதி ராஜாவாகவே பண்ண வச்சாருன்னா, காதலை இவரை தவிர புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு இப்போ நீங்கள் பேசும்போது தோணுச்சு. ரொம்ப சரி. அந்த அவருடைய பாடல்கள் அப்படின்னா, எனக்கு அவருடைய படங்கள் பாட்டு அப்படின்னா அந்த லவ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் இருக்குல்ல, நாம் அது கிராமத்து லவ் அப்படிலாம் இல்லை, அது ஒரு சாங் தான். ஒரு கணம் ஒரு யுகமாக அப்படின்னு எங்கேயாவது கேட்டாச்சுன்னா முடிஞ்சது, சோழி முடிஞ்சதுமாங்கல்ல. அது மாதிரி நம்ம எங்கேயோ நம்மளை கொண்டு போயிடும். இப்போ வந்து அவருடைய பாடல்கள், அவருடைய வெவ்வேறு விதமான கேரக்டர்ஸ் பாடுற பாடல்கள், வெவ்வேறு அவங்க கதைக்களங்கள் பற்றி பேசினாங்களே, அது மாதிரி வெவ்வேறு சிச்சுவேஷனுக்காக அமைந்த பாடல்கள் வந்து அவருடைய படங்களில் ஏராளமாக இருக்குது. ரேவா அடிப்படையில் ஒரு கவிஞர் அப்படிங்கிறதுனால அவர்கள் பாடல் வரிகளுக்கு எப்போவுமே அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரேவா, நீங்கள் சொல்லுங்களேன், அவருடைய படங்களிலுடைய பாடல்கள். பெண்களை வந்து குரலற்றவர்களாக தான் படம் வந்து தமிழ் சினிமா முழுக்க காமிச்சிருக்குது. அதில் பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வியந்து நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, ஒரு பெண் கதாபாத்திரத்துக்கு அவர் பாடல் அமைக்கிற விதம் வந்து நான் ரொம்ப வியந்து பார்க்குற விஷயம் என்னென்னா, ஒரு பொண்ணை வந்து ரொம்ப பூஞ்சியாக முதல்ல காட்டுவார். அதே பெண்ணை அந்த கதையோட்டத்தில் அவள் எங்கே வந்து நகர்ந்து வந்திருக்கான்னு அவர் காட்டுற அந்த விதம் இருக்குல்ல, அது வந்து நான் ரொம்ப வியக்கிற விஷயம். அடிப்படையில் என்னென்னா, ஒரு எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு வாசல் இருக்கும். நீங்கள் திரும்பி வரும்போது அது அனுபவங்கள்ன்ற பேரில் பல வாசல் அடையுதுன்ற இடம் இருக்குல்ல, அந்த இடத்த அவர் ஒரு கிரியேட்டராகவும் எவ்வளோ தூரத்துக்கு அவர் அதை பர்சீவ் பண்ணுறாருன்றது விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சது.
பொதுவாக இவரோட பாடல்கள் வந்து கதையோட நகர்விலிருந்து நகரவே நகராத பாடல்கள் தான் எப்பயுமே வச்சுருக்காரு. அது வந்து உறுத்தவே உறுத்தாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பாடல்ன்றது வந்து கதைக்குள்ளே நீங்கள் நகர முடியாது, கதையோடயே சேர்ந்து போகிற பாடல். அந்த பாடல் நீங்கள் அது கதை சொல்லும். நான் ரொம்ப வியந்து பார்க்குற பாட்டு அப்படின்னா அவரோட உளவியல் சிக்கலை வந்து ரொம்ப அழகாக காட்டுவாங்க. எனக்கு பெண்களுக்குன்னு அவர் அமைச்சிருக்க பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகான பாடல்களாக நான் எப்பவுமே நினச்சிருக்கிறேன். புதுமை பெண்ணில் வந்து 2 பாடல் இருக்கும். காதல் மயக்கம்னு ஒரு பாடல். அதாவது ஒரு பொண்ணு காதலில் அவ்வளோ கிரேஸாக இருக்கும்போது அவள் நேசிக்கிற புத்தகங்கள் அவளை என்ன பண்ணுது அப்படின்றத அவர் காலுக்கு கீழே ஃப்ரேம் வச்சுருப்பார். அந்த புத்தகங்கள், ரோஜா, எனக்கு வந்து அறிவுன்றது எனக்கு காதலை தாண்டின ஒரு விஷயமா. அப்படி அதே பெண் வந்து அந்த காதலால் புறக்கணிக்கப்படும் போது, சந்தேகத்துக்குள்ளே வரும்போது ஒரு தென்றல் புயலாகி வருது, ஏன்னா அந்த இடத்த எடுக்கிற அந்த அவதாரம் இருக்குல்ல, அவர் பெண்களை காட்டுறதே வந்து பொதுவாக நம்ம சொல்லுவோம். ஸ்பிரிச்சுவலாக பேசினோன்னா ஊர் தெய்வங்கள், கவனிக்கப்படாத சிறு தெய்வங்கள்லாம் இருப்பாங்கல்ல, திடீர்னு அவங்க ஒரு அவதாரம் எடுக்கும்போது அது அவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். எனக்கு பாரதிராஜா சாரை பொறுத்த வரைக்கும் அவர் பாடல்களில் அவர் கையாண்ட விதம் எல்லாமே அப்படி தான் இருந்தது. இன்னொன்று, பெண்கள் காதலை சொல்கிறதுக்கான இடம் தமிழ் சினிமாவில் இருந்திருக்கா அப்படின்னா பாரதிராஜா சார் அதை ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்காரு. எல்லா பாடல்களும் பெண்கள் தன்னோட காதலை அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. காதல் மட்டும் வெளிப்படுத்தியிருக்காங்களான்னா இல்லை, ஒருதலை காதலை, தூரத்தில் நான் கண்ட உன்முகம், அந்த ஒரு பாடல் போதும் ஒரு பெண்ணோட மனதை அவரை விட ரொம்ப அழகாக புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. எனக்கு அதை தாண்டி ஒரு பாடலில் அவர் ரொம்ப ஸ்பேஸ் கொடுப்பாரு. இதே தான் ஒரு காதல் மயக்கமில் பாடல் வந்து கண்டினியூஸாக இருக்கும், ஆனால் விஷுவலாக காட்டும் போது ஆலிங்கனம்க்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பேஸ் வரும். அந்த இடைவெளி இருக்குல்ல, அந்த இடைவெளிக்குள்ளே நான் பங்கெடுத்துக்கிறான ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்கறது எப்படி அந்த மனம் அப்படி யோசிச்சிருக்கும். அவர் அடிப்படையில் ஒரு கிரியேட்டர், அதை தாண்டி ஒரு பெண்ணுக்காக யோசிக்கிற இடம் இருக்குல்ல, அதே மாதிரி பூங்காற்று திரும்புமான்றதுல அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு தவிப்பு இருக்கும்ல, அப்போ வந்து குயிலை பாட வைக்கிற இடம். இது எல்லாமே பொதுவாக வந்து லிட்ரேச்சரில் நம்ம சொல்லுவோம், இடைவெளிகளில் தான் நம்ம வந்து ஒரு படைப்பு வந்து ரொம்ப ஆழமாக தன்னை நிரூபிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு. இவரோட பாடல்கள்லையுமே அந்த ஸ்பேஸை கொடுத்துருக்குறதுன்றது வந்து எனக்கு நான் எப்பயுமே அவரை ரொம்ப கிரியேட்டராக தாண்டி நான் மதிக்கிற ஒரு மனிதராக இந்த மாதிரி இடைவெளிகள் வந்து எனக்கு உணர கொடுத்துருக்குதுன்னு சொல்லலாம். தீபா, இப்போ அவருடைய படங்களில் வந்து இவ்வளோ நம்ம பேசுகிறோம்ல, லிட்ரேச்சர் இருக்குது அவர் படங்களில். அவருடைய படங்களில் வெவ்வேறு கதைக்களங்கள் இருக்குது. அவருடைய வந்து விமன் கேரக்டரை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக அவர் காட்டியிருக்கிறாரு. எத்தனையோ கதாபாத்திரங்கள், விதவிதமான கதாபாத்திரங்கள் அவருடைய படங்களில் வருது அப்படின்னு. அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது ஏன் தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றை அவர் மாற்றினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம், அவரோடு பயணித்த எழுத்தாளர்கள், அவரோடு பயணித்த உதவி இயக்குனர்கள், அவங்க உதவி இயக்குனர்களாக மட்டும் இல்லாமல் அவருடைய சக பயணிகள், பின்னாட்கள் அவங்க எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர்களாக அவங்க மாறுறாங்க, எழுத்தாளர்களாக மாறுறாங்க. தமிழ் சினிமாவில் இன்றைக்கு எழுத்தாளர்களுக்கான ஒரு இடைவெளி இன்னும் நிரப்பப்படாமல் தான் இருக்குது. பாரதி ராஜாவுக்கு முன்னாடியும் நிரப்பப்படாமல் இருந்தது. சில எழுத்தாளர்கள் சொல்லிக்கிற மாதிரி இருந்தாங்க, மற்றபடி ஒரு ஸ்டுடியோ வந்து கதை இலாக்கான்னு வச்சுருக்கோம். இவர் வந்து தான் எங்கெங்கே நல்ல கதை யார் யார்கிட்ட இருக்குதோ, நீ கொடு இந்த கதை செட் ஆகும் அப்படின்னு வந்து அவர் தான் வந்து முதல்ல அதை வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பன் அப் பண்ணி விட்டார். அதனால் நம்மளுக்கு வெவ்வேறு கதைகள் வந்து அவர்கிட்ட இருந்து கிடைச்சது. தமிழ் பொன்னி, நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய படங்களினுடைய உதவி இயக்குனர்கள், அவர் பயணித்த எழுத்தாளர்கள், அந்த அனுபவம் நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்களா? வெவ்வேறு படங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, அப்போது நீங்கள் அந்த டைட்டில் கார்டில் பார்த்துருப்பீங்களா யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு? எப்போ அதை பார்த்தீங்க? ஆரம்ப காலகட்டத்தில் நான் படங்கள் பார்க்கும்போது பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய படங்கள் எல்லாத்தையுமே அவரோட கதை தான் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப லேட்டாக தான் வந்து டைட்டில் கார்டெலாம் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து நிறைய எழுத்தாளர்கள் கதைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றதே எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. பாரதிராஜா அவர்கள் வெவ்வேறு கதைக்களங்களை கையாண்டதுக்கு முக்கிய காரணம் வந்து எழுத்தாளர்கள் தான். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ கதைக்களங்களை அவரால் கையில் எடுத்திருக்கவே முடியாது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் பாரதிராஜா அளவுக்கு பயன்படுத்தி வெற்றி கண்ட எழுத்தாளர்கள் வந்து இன்றளவுக்கும் அந்த இடத்துல வந்து பாரதிராஜாவை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். அவருக்கு பிறகு இன்றைக்கும் எழுத்தாளர்களை யாருமே சினிமாவில் உருவாக்கலன்னு தான் சொல்லலாம். எழுத்தாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜ், செல்வராஜ், ஆர் செல்வராஜ், ஜிஎம் குமார், ரத்னம், மணிவண்ணன், சீமான், லிவிங்ஸ்டன், கண்ணன், ரத்னகுமார்,
நீண்ட லெகசி அவரோடது. அவருடைய உதவி இயக்குனர்களாக இருந்தவங்களும் பின்னாட்களில் அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம போகும்போது அவர்கிட்ட இருந்து அவருடைய பாணி தான் நம்மளுக்கு வரும். ஆனால் இவர்கிட்ட இருந்து ஒரு மேஜிக் என்னன்னா, உன்னோடைய பாணி என்னவோ உன்னோடைய ப்ளஸ் என்னவோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து வாங்கினதுனால அவங்களுக்கு வந்து ஓகே இது அவருக்கு பிடிச்சிருக்குது போல, அப்போ இவருக்கே பிடிச்சிருக்குதுன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அனுப்புறது இருக்குதுல்ல, கொடுத்து வாங்குறது தான். எனக்கு இது தேவை, உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதும், நீங்க அந்த இதோட இருங்க, எந்த கதையோட வந்தீங்களோ அதோட இருங்க, நான் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த விதமும். இன்னொன்று, அந்த கதை இலாக்கா அப்படின்னு போட்டதுனால யார் யார் அதில் வேலை செய்திருக்கிறாங்க நமக்கு தெரியாது. அப்புறம் டிஸ்கஷன் ஒன்று பண்ணுவாங்க, அதில் மற்றவர்கள் வந்து அதற்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கதை, திரைக்கதை, வசனம்னு ஒரு இயக்குனருடைய பேர் வரும். பாரதிராஜா அவர்கள் தான் தனக்கு யார் கதை கொடுத்தாங்களோ அதற்கான கிரெடிட் கொடுத்தவர், யார் வசனமோ அதற்கான கிரெடிட் கொடுத்தாங்க. நான் டைரக்டர் அப்படிங்கிறதுல அவருக்கு வந்து நீ எப்படிப்பட்ட கதையை கொடுத்தாலும் நான் அதை எப்படி டைரக்ட் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற அவருடைய கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அதனால் அவரால் எல்லாருக்கும் கதைக்கு யாருக்கு கிரெடிட் கொடுக்கணுமோ, வசனத்துக்கு கொடுக்கணுமோ, திரைக்கதைக்கு கொடுக்கணுமோ கொடுக்க முடிஞ்சது. தன்னுடைய பெயரை பெரிய திரையில் பார்த்த ஒருத்தருக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வேறு எங்கேயுமே வராது. தன்னை இருட்டடிப்பு செய்யும்போது அவங்களுக்கு வர்ற அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அது அவங்கள வந்து முன்னேற விடாது. இதுதான் தமிழ் சினிமாவில் மாறி மாறி நடந்துட்டு இருந்தது. கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததில் மிக முக்கியமானவராக பாரதிராஜா அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போது எனக்கு இன்னொன்று தோணுது, நம்ம அதை செய்யலாமான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பேசினதில் இருந்தே ஒரு சின்ன சின்ன கொஸ்டின். சவிதா, நான் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டுமா? நீங்கள் நிறைய பெண் கதாபாத்திரங்களை சொன்னீங்கல்ல, ஏதோ ஒரு பெண் கதாபாத்திரம் உங்களோட கனெக்ட் ஆகிருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும், அல்லது ஏதோ ஒரு இடத்துல இதுதான் நான் அப்படின்னு உங்களுக்கு கூட தோணியிருக்கும். அப்படி யாரும் இருந்தாங்கன்னா? கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், அதனால சொல்லி தான் ஆகணும். எனக்கு காதல் ஓவியம் ராதாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கலைக்கு ஒப்பு கொடுப்பா அப்படியே எதை பற்றியும் யோசிக்கவே மாட்டா. இப்போ நீங்கள் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, இந்த இடத்துல நான் வந்து பாரதிராஜா சாரோட கான்ஃபிடென்ஸை யோசிக்கிறேன். அன்றைக்கி ராதா பெரிய கனவு கண்ணி, பயங்கர எல்லாரும் வீட்டில் வந்து இது ஆல்பம்லாம் கட் பண்ணி நியூஸ் பேப்பரில் வச்சுருப்பாங்க. ராதானாவே எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். அவங்கள கொண்டு போய் எந்த இடத்துல ஜோடி சேர்த்தாரு, ஒரு விஷுவலி சேலஞ்சு ஒரு பர்சனுக்கு ஜோடி சேர்த்துறது நிஜமாவே தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு கோபம் வந்துச்சு. அந்த மாதிரியான அந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடிய தைரியம், அந்த கான்ஃபிடென்ஸ், என் கதை மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தார். அன்றைக்கி வேணால் அது எப்படி இருந்துச்சோ தெரியாது, இன்றைக்கி நான் விரும்பி பார்க்குற ஒரு படம் தான். ஒரு கலைக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு பொண்ணு, கடைசி வரைக்கும் அவள் வந்து வேறு எதையுமே, அவள் ஒரு செல்வச்செழிப்பான பொண்ணு, அவளுக்கு வந்து அத்தனை வாய்ப்புகள் வருது, இருந்தாலும் அவள் எந்த எதிர்காலமும் இல்லாத அந்த ஒரு கலைக்காக அவள் ஒப்பு கொடுப்பா. ஸோ நான் அதை என் கூட ரொம்பவே நான் ரிலேட் பண்ணிக்குவேன். இப்போது நீங்கள் வந்து கதைக்களங்கள் பற்றி சொன்னீங்கல்ல அகிலா, சில படங்கள் வந்து நாம் திரும்ப திரும்ப பார்ப்போம், ஏன் பார்ப்போன்னே தெரியாது, ஏதோ ஒரு காரணம் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி அவருடைய படங்களில் நீங்கள் 2 முறை 3 முறைக்கு மேலே பார்த்த படம், சரி படமாக இல்லாட்டினா கூட சில சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது அல்லது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு நீங்கள் நினைத்து பார்த்த சீன்ஸோ அல்லது படமோ? எனக்கு வந்து அவரோடதுல ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கிறது வந்து பொம்மலாட்டம். அது வந்து ஒரு ஸ்டேஜ் அவர் பண்ணிட்டார் நிறைய படங்கள், அதுக்கப்புறம் வராரு அது அப்போ வந்து ட்ரெண்ட் கொஞ்சம் மாறி இருந்தது, தமிழ் சினிமா ட்ரெண்டே கொஞ்சம் மாறி இருந்தது. அப்போ ஒரு கதையை கொண்டு வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸாக, அந்த யூத்ஃபுல்லாக, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பாரதிராஜா சார் நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் வந்து அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற கதைகளாக பண்ணியிருக்காரு. பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கும்போது அது பண்ணார். அதே மாதிரி புதுமை பெண் படம் வந்து அப்போ தான் வரதட்சணை கொடுமைங்கிறது நிறைய வந்துட்டு இருந்த காலகட்டம். ஸோ அப்போ வந்து அவர் வந்து அதை இது பண்ணுற மாதிரியான படமும், அதில் வந்து அவள் வந்து வீட்டை விட்டு தைரியமாக வெளியில் போகிறான்னு ஒரு கேரக்டர் வைக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சொல்லப்போனால் நிறைய படங்கள் இருக்குது. பட் பொம்மலாட்டம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி ஒரு இயக்குனரோட லைஃப்பை சொல்லியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா வந்து, இப்போ அவரோட லைஃப்மே கொஞ்சம் வந்து பர்சனலாக ஒரு ஃபெயிலியர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, பட் அது நமக்கு தெரியாது. பட் அந்த இயக்குனராக அவருக்குள்ளே இருக்கிற தனிமை, அவங்க ஃபேமிலியில் ரஞ்சிதா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து அந்த படத்தில் வந்து அடிப்பாங்க. ஸோ அந்த ஒரு இயக்குனருங்கிறது பெரிய விஷயந்தான், ஆனால் வந்து எனக்கு புகழ் இருக்குது, எல்லோரும் வந்து பண்ணுறாங்க அப்படிலாம் இருக்குது. ஆனால் ஒரு பர்சனலாக பார்த்தா அவர் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவார். அந்த காஜல் அகர்வால் அந்த கேரக்டர் வந்து வந்த உடனே அவருக்கு வந்து ஒரு அவுட்லெட் கிடச்ச மாதிரியாக இருக்கும். அந்த ஒரு டைமில் அப்படியே ஒரு தன்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தங்க அப்படின்ற மாதிரியாக காஜல் அகர்வால் கேரக்டருமே எனக்கு பிடிக்கும். அர்ஜுனை வந்து லவ் பண்ணுவாங்க, ஆனால் கூட நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளோட ஒரு வேவ் லென்த்தோடு ஒருத்தங்க இருக்காங்கும்போது ஒரு சின்ன ஒரு க்ரஷ் இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப அழகாக காஜல் அகர்வால் வந்து அந்த
பாரதிராஜா மேலே ரொம்ப கேர் எடுத்து அவர் இது பண்ணும்போது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஒரு இயக்குனராக தான் கொண்டு வந்த ஒரு நடிகரோட அந்த ப்ரைவசிக்கு அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். எல்லாம் அந்த மீடியா ஃபுல்லாக வந்து அப்படியே அந்த இன்ஃபேக்ட் டயானா இப்போ இறந்த டைம் நினைக்கிறேன், அந்த பப்பராசி அந்த இது பயங்கரமாக இருக்கும். பார்த்தா அவங்க வந்து அந்த மாதிரி மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பையனை எப்படியோ வந்து அந்த பையனை வந்து ஹீரோயினை நினச்ச பையன்தான் அவனை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு கொலைப்பழி விழுந்தாலும் சரி அப்படின்ட்டு கொலைப்பழியும் தாங்கிட்டு எந்த நடந்தாலும் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, நிஜமாவே அது டைரக்டர் பாரதிராஜா அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால வந்து எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பொம்மலாட்டம் சொல்லும்போது எனக்கு அதில் ஒரே ஒரு டைலாக் எப்போவுமே எனக்கு நினைத்து கொஞ்சம் வியக்கிற மாதிரி இருக்கும். இவர் அர்ஜுன் வந்து ரஞ்சிதாவுக்கு ஃபோன் பண்ணுவார். இவங்க ஃபோன் எடுத்தோடனே உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு கேட்பார். அவர் இன்னும் வீட்டுக்கு வரல, எப்போ வருவார் அப்படின்னு. அவர் வந்து பால்காரர் வரும்போது வந்துட்டு பேப்பர்காரர் வரும்போது போயிடுவார் அப்படிம்பாங்க. என்னங்க உங்கள் ஹஸ்பண்ட் தானேங்க, சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, புளிமார்க்கு சீக்காயில் உள்ள புளிக்கும் இந்த சீக்காய்க்கும் உள்ள தொடர்பு தான் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும். எனக்கு எப்படி இப்படி ஒன்று எழுதிட்டாரு அப்படின்னு. அது நீங்கள் அந்த வசனத்தை பற்றி சொல்கிறதுனால சொல்கிறேன். அந்த வசனம் வந்து சுஜாதா அவர்கள் எழுதினது. நமக்கு சினிமாவுக்கு நாம் பார்க்குறது ரொம்ப கலர்ஃபுல்லான ரொம்ப வண்ணமயமான உலகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதை பற்றி நிறைய நம்ம இந்த கனவு தொழிற்சாலை அவர் எழுதின சுஜாதாவோட புத்தகத்திலேயே நிறைய வரும். அவர் அந்த வசனம் எழுதியிருக்கும்போது இந்த பொம்மலாட்டம் படம் வந்து கிட்டத்தட்ட அதை எல்லாமே ஒரு ஹீரோயின் பின்னாடி என்ன நடக்கும், அவங்க படப்பிடிப்புக்கு போகிற இடத்துல அவங்க நடக்கிற அந்த விஷயங்கள், ஒரு டைரக்டரோட வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஒரு நடிகையோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாவே கொண்டு வந்திருப்பார். அது அந்த வசனத்துக்காக நான் சொல்ல வந்தேன். சினிமாவை பற்றி அப்படின்னு சொன்னதுனால கல்லுக்குள் ஈரம்ங்கிறது வந்து ஒரு சினிமா வந்து இப்போ அவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சினிமா ஷூட்டிங் வந்து ஒரு கிராமத்தில் நடந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. அங்கே இருக்கிற 2 பொண்ணுங்க வந்து ரொம்ப ரொம்ப கிராமத்து பொண்ணுங்கனால இன்னசென்ட்டு தான், அவங்களுக்கு வந்து பெருசாக உலகம் தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிறவங்கள வந்து அந்த டைரக்டரை வந்து அருணா லவ் பண்ணுவாங்க, விஜயசாந்தி வந்து சுதாகர் லவ் பண்ணுவார். அந்த சினிமாங்கிற விஷயத்து மேலே அவர் வந்து ரொம்ப அப்சஷனாகவே இருந்தார். ஏன்னா நான் எங்களோட படத்துக்காக நான் அவருக்கு போயிருக்கோம். அப்போ வந்து அவருக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை, ரயில் படத்துக்காக போயிருக்கும்போது அப்போ வந்து நான் பாஸ்கர் சக்தி சார் ஈஸ்வர் எல்லோரும் போயிருக்கோம். அப்போ வந்து ஒரு கதையை வந்து அவர் எங்ககிட்ட நரேட் பண்ணார். நான் வந்து அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, நான் வந்து அடுத்தது இந்த படம் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நரேட் பண்ணுறாரு. அவர் வந்து கடைசி வரைக்குமே ரொம்ப உயிர்ப்போடு வச்சுருந்ததுன்னு பார்த்தா வந்து சினிமா மட்டும்தான். ஒன்று வந்து கல்லுக்குள் ஈரம் இயக்கியது PS நிவாஸ் அவருடைய சினிமாட்டோகிராஃபர். இன்னொன்று கிராமத்து பெண்கள் எல்லோரும் இன்னோசன்ஸாக இருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுலேயும் மாற்று கருத்து இருக்குது. அது இல்லைன்னு காட்டுறது தான் அவருடைய எல்லா படங்களுமே. நானும் ஒரு பாயிண்ட் இப்போது எனக்கு இவங்க சொல்லும்போது தோணுச்சுது. பாரதி ராஜா நடிக்க ஆசைப்பட்டு தான் முதலாக சென்னைக்கு வர்றாரு. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு குறை இருக்குது, என்னென்னா மிகப்பெரிய மூக்கு அப்படின்னு அவரை சொல்லிக்கிறாரு. கல்லுக்குள் ஈரம் படத்தில் வந்து அவங்க வந்து நடிகைக்கு வந்து பிரமிளான்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து அவங்க நடிக்க சொல்லி கொடுப்பாங்க. வெண்ணிராடை நிர்மலா அவங்களுக்கு வந்து நடிக்க சொல்லி கொடுப்பாரு. இந்த ஒரு முகம் மூடிட்டு ஒரு இது பண்ண அந்த நளினத்தை வந்து அந்த பெண் கொண்டு வர வந்து முயற்சிப்பாங்க. ஆனால் அவரை உண்மையாக காதலிக்கிற அருணா வந்து அதை வீட்டில் போய் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்க பேசும்போது பொம்மலாட்டம் பற்றி நீங்கள் பேசுனீங்க. தமிழ் திரைப்பட சூழலில் எத்தனையோ ஜாம்பவான்கள் இருக்கும்போது நானா பட்டேக்கரை தன்னை மாதிரியான ஒரு இயக்குனர் கதாபாத்திரத்திற்கு பாரதி ராஜா கொண்டுட்டு வந்தது வந்து மிகப்பெரிய சவால். நானா பட்டேக்கர் வந்து நடிப்பு அரக்கன் தான் நான் சொல்லுவேன். பார்க்கணுன்னு விரும்பினா அவரை சேகர் கபூர் அந்த மாதிரியான நபர்களை பார்க்கணுன்னு இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே எழுதி வச்சுட்டு தான் வருவாங்க. ஆனால் நானா பட்டேக்கர் அந்த படம் பண்ணி முடித்ததும் சொல்கிறாரு, இப்படி ஒரு இயக்குனர்கிட்ட நான் வந்து நடித்தது என்னோட பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் இவராக மாறி இருக்கிறாரு அப்படிங்கிறது பொம்மலாட்டம் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய இன்னும் ஒரு நடிப்பு கற்றுக்கிற இல்லைன்னா இயக்குனராக இருக்கிற மாணவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பாடம் தான் கிட்டத்தட்ட. நானா பட்டேக்கர் பாரதி ராஜாவை பற்றி இவரோட நடித்ததுக்கு நான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. என்னென்னா அது வந்து பாரதி ராஜா அவர்களே பதிவு பண்ண ஒன்று. அந்த படத்தில் வந்து நானா பட்டேக்கருக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் சிறு உரசல் ஏற்பட்ட போது அவரால் நடிக்க வர முடியலை. அந்த சமயத்தில் நானா பட்டேக்கர் இருந்து நடித்து தான் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்
இல்லையா? அதை நானா படேகர் இல்லாமலேயே எடுத்து மேட்ச் பண்ணதுனால அது சாதாரணமாக எல்லாரும் செய்ய முடியாது. அதை இவர் செய்திருக்கிறாரு. பிற்காலத்தில் அதை நீங்கள் வந்து அதை ஒரு படமாகவே எடுத்தாங்க அப்படின்னா வெள்ளித்திரால எடுத்திருப்பாங்க. வெள்ளித்திரையில் அதோடைய கிளைமேக்ஸே அதுதான். கண்டிப்பாக இப்போ லாந்தர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா கல்லுக்குள்ளீரம் பற்றி. இப்போ ரீசெண்டாக நான் அந்த படம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு சீன் வந்து இவர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு டயலாக் சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த டயலாகை ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து அவரோட எக்ஸை பற்றின ஒரு ஞாபகம் வரும். அவங்க சொன்ன அதே டயலாக் தான் அது. அப்படி ஞாபகம் வரும்போது தன்னை மீறி ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஏதோ சொல்லிடுவார். அதனால் ஷூட்டிங் இதாகிடும். அதுக்கப்புறம் சுதாகர் கிட்ட அந்த இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இவர். அந்த அந்த காதல் வந்து தோத்துடுச்சு, அது ஏன் தோத்துது அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக சொல்லிகிட்ருப்பார். பல வருஷங்களுக்கு அப்புறம் திருச்சிற்றம்பலம் படத்தில் தனுஷ்க்கும் இவருக்கும் ஒரு சீன் இருக்கும். அதில் வந்து இவர் சொல்லுவார், பாரதி ராஜா சார் சொல்லுவார், தன்னுடைய எக்ஸை பற்றி சொல்லுவார். அப்போ அதை வந்து ரொம்ப கொண்டாட்டமாக ஜாலியாக சொல்லுவார். அப்படி 2 ஃபெயிலியர் ஆகி போச்சு அப்படின்னு அதை ரொம்ப கொண்டாட்டமாக சொல்லுவார். இந்த 2 எக்ஸ்ட்ரீம்லேயுமே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக அவர் வந்து நடிச்சிருப்பார். எனக்கு அது 2ஐயும் பார்க்கும்போது ஐயோ எவ்வளோ அழகாக அந்த இது கொடுத்துருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்கும்போது. அந்த லவ் கொடுக்குற கெமிஸ்ட்ரியை இப்போ பார்த்திங்கன்னா கடலோர கவிதைகளாக இருக்கட்டும், சிவப்பு ரோஜாக்கள் 2மே வந்து முரட்டுத்தனமான ஒரு ஆண்கள். சிவப்பு ரோஜாக்கள்லாம் கிட்டத்தட்ட சைக்கோ கொலைகார அப்படிங்கும்போது அந்த காதல் தான் அவங்கள வந்து அமைதிப்படுத்துது. அந்த முரட்டுத்தனத்துலேருந்தும் அவங்களோட மன அவசங்கள்ல இருந்தும் அவங்கள விடுவிக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கவிதையாகவே காட்சி மொழியில் வந்திருக்கும். அப்புறம் இந்த பரஞ்சோதி கிழக்கே போகும் ரயிலில் பரஞ்சோதி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து முதல்ல படிச்சுட்டு வர்ற ஒரு பையன். அவன் மேலே வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஆசை வச்சுருப்பாரு. அவன் பெரிய ஆளாக வந்துட போகிறான், சம்பாதிச்சு கொடுப்பான் அப்படின்லாம் வச்சுருப்பாரு. அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும். எல்லாரும் வந்து வேறு ஏதோ கிஃப்ட்டு கொடுத்துட்ருப்பாங்க. இவன் அண்ணனா இவன் என்ன பண்ண போகிறான்னா ஒரு கவிதையை ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை படிச்சுட்ருப்பாரு. அவங்க அப்பாவுக்கு எல்லாம் அந்த ஊரே கேவலமாக பார்க்கும். கவிஞருக்குண்டான அந்த மரியாதை அவ்வளோதான் இருக்கும். அப்படியே பார்க்கும். அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி ஒடுங்கி போய் நிற்பார். அவனுக்கே தெரிஞ்சிடும் ஒரு கட்டத்தில் நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப லோவாக இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒருத்தனை அந்த பாஞ்சாலி தான் வந்து முதல்ல அவனோட கவிதையை கேட்குறா, அவனோட பாட்டை கேட்குறா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் தான் அவன் அந்த வாழ்க்கையில் இருப்பான். அந்த பெண் கொடுக்குற நம்பிக்கையை வந்து அவ்வளோ ஒரு இதுவாக கொண்டு போயிருப்பார். சவிதா சொன்ன மாதிரியே அவருடைய படங்களில் வந்து இந்த சுதாகர் கவிதை எழுதுவார். நாடோடி தென்றல ரஞ்சிதாவை பார்த்த உடனேயே கார்த்திக் ஒரு கவிதை வரும். அலைகள் ஓய்வதில்லை இல்லை ஒரு கவிதை எழுதி அந்த ஹார்மோனிய பெட்டியில் வைக்கிறது. அது என்னமோ அவருக்கு வந்து இந்த ஹீரோயினை பார்த்த உடனே அந்த ஹீரோ கவிதை எழுதுறதுங்கிறது வந்து அவருக்குள்ள அப்படி ஒரு ரசனையான ஒருத்தர். அந்த ரசனை தான் அவருடைய வெவ்வேறு பாடல்களில் வெளிப்படும். அவருடைய பாடல்கள் அப்படிங்கிறது வந்து அது ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது சிச்சுவேஷன் அந்த கதையை வந்து நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துடுவார். ஒன்று அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா அவருடைய படங்களில் அவருடைய டைட்டில் வைக்கிற விதம் இருக்குது இல்லை. அவரே சொல்லியிருக்காரு, நான் படத்துக்கு யோசிக்கிற அளவுக்கு டைட்டிலுக்கு யோசிப்பேன் என்ன வைக்கிறதுன்னு. ஒட்டுமொத்த படத்தினுடைய ஒரு லைன் சினாப்சிஸை 2 வார்த்தைகளில் சொல்ல முடியுமா? அவருடைய படம் கிழக்கே போகும் ரயில், முதல் மரியாதை, பொம்மலாட்டம், அது வேதம் புதிது, புதிய வார்ப்புகள், புதுமை பெண், மொத்த கதை இதுதான். இதை பற்றி தான் சொல்ல போகிறேன்னு ஒரு மனிதரால் டைட்டிலில் வைக்க முடியும்னா அது அவரால் மட்டும்தான் இது வரைக்குமே முடிஞ்சிருக்குது. பாலச்சந்தர் அது கொஞ்சம் அவரும் அதை செய்வார். இப்போ அவருடைய பாடல்களில் டைட்டிலுக்கு எப்படி யோசிக்கிறாருன்னா பாடல் வரிகளுக்கு அவர் எவ்வளோ யோசிச்சிருப்பார், எப்படி அவர் வந்து சூஸ் பண்ணியிருப்பார். அவருக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தவர்கள் வந்து இளையராஜா அவர்கள், ஏஆர் ரஹ்மான் பின்னாடி, அப்புறம் வைரமுத்து அவர்கள். உங்களுக்கு ரேவா நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க அவரோடதுல. எனக்கு இந்த பாடல் வந்து அந்த சிச்சுவேஷனும் அந்த பாடலும் வந்து அவ்வளோ முக்கியமானது, அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிற பாடல்கள் நீங்கள் 1 2ன்னு இல்லாமல் நீங்கள் எத்தனை உங்களுக்கு தோணுதோ இதனால் எனக்கு பிடிக்கும் சொல்கிற பாடல்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாகவே ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா, நான் முத்துக்குமாரோட வரிகள் ஒன்று இருக்குது, காதல் கவிதை எழுதுபவர்கள் அதை எழுதி கொண்டு மட்டும்தான் இருக்கிறார்கள், அதை படிக்கிற பாக்கியவான்கள் தான் காதலித்து கொண்டிருக்கிறார்கள்ட்டு. அதாவது 80கள் 70களில் பிற்பாதியில் தொடங்கி 80கள் 90கள் அப்புறம் 2000 ஆரம்ப காலகட்டங்கள் காதலிக்க தகுந்த ஆண்டுகள் வருடங்களாக எனக்கு எப்பவுமே தோணி இருக்குது. அந்த காலத்தில் காதலிச்சவங்களும் காதலிக்கப்பட்டவர்களும் ஒரு மாதிரி ரொம்ப அழகான ஒரு காதலை கையில் வச்சிருக்கிற அதுக்கு பெரிய காரணமாக அந்த பாடல்கள் இருந்திருக்குன்னு எனக்கு எப்பவுமே தோணுதுண்டு.
எனக்கு இப்போ பாரதி ராஜா சார் பார்க்கும்போது அவரோட பாடல்கள் எதை சொல்லியிருக்குன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. காதலை சொல்லியிருக்கு, ஒருதலை காதலை சொல்லியிருக்குது, தவிப்பை சொல்லியிருக்கு, புரட்சி பேசியிருக்குது. இது எல்லாம் தாண்டி இன்றைக்கி நவீனமாக நம்ம பயன்படுத்துறதுல ஷார்ட்ஸுன்றது வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. ஒரு 20 நிமிஷம் கண்டென்ட்டை 2 நிமிஷத்தில் இல்லை 20 செகண்டில் ஒரு ஷார்ட் சொல்லுதுன்னா இவரோட பாடல்கள் ஒரு ஒட்டுமொத்த கதையையும் ஒரே பாடலில் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள்னு பார்த்திங்கன்னா புதுமை பெண்ணில் வந்து கண்ணியில் சிக்காதம்மா காணக்குருவின்னு ஒரு பாட்டு. அந்த ஒரு பாடல் போதும் புதுமை பெண் அதில் இருக்க அந்த கேரக்டர் யார் அப்படின்றத சொல்கிறதுக்கு. இன்னொன்று வந்து என்னென்னா அவர் ஒரு பாடல் ஆரம்பித்தாருன்னா அதே பாடலில் இன்னொரு ஃப்ளேவர் கொண்டு வருவார். கருத்தமால போராளி பொண்ணு தாய், அது வந்து 2 ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அது எப்படி அவரால் யோசிக்க முடிஞ்சது? அது துக்கமும் சந்தோஷமும் மாறி மாறி வர மனநிலைகள் தான் அப்படின்றத அந்த பாட்டுக்குள்ளேயே அவர் சொன்ன மாதிரி கேட்டு வாங்கின மாதிரி இருந்ததோன்னு தோணுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் டைட்டிலில் சொன்ன மாதிரி இந்த படம் பசும்பொன்னில் டைட்டில் கார்டில் ஆரம்பிக்கும் வாடா தங்கம் வாடான்னு ஒரு பாட்டு. என்ன பாட்டு அது அப்படின்னு நமக்கு தோணும். அதாவது ஜென்ரலாக இல்லாத குழந்தைய எடுத்து நம்ம கருவுக்குள்ள வச்சுக்கலாமோன்னு ஒரு ஃபீலை கொடுக்குற ஒரு பாட்டு. அதே பாட்டை ராதிகா அம்மா வந்து நம்மளோட இறுதி மூச்சு அவங்க விடும்போது அந்த வரிகள் நம்ம வரியில் லயிக்கிறதா, அந்த சீனில் லயிக்கிறதா, அதுக்குள்ளே இசையில் லயிக்கிறதான்னு தெரியாத ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பார்ல, அதுதான் அவரோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். என்றைக்கும் சொல்லப்பட்டதை தாண்டி சொல்லப்படாத ஒரு மௌனம் நம்மக்கிட்ட என்ன இம்பேக்டை உருவாக்குது அப்படின்றதுல பாடல்கள் ஒரு பெரிய இடத்த பிடிக்கதான் நினைக்கிறேன். அந்த வகையில் பாரதி ராஜாவோட காலகட்டம்ன்றது கிராமத்தை மட்டும் காட்டியிருக்குதா அப்படின்னா ஆமாம், அது வந்து ஒரு கிராமத்தோட முகம்தான். இன்றைக்கி ஒரு கிராமமே திரும்பி பார்க்கக்கூடிய முகமாக வந்து பாரதி ராஜாவோட படங்கள் மாறி இருக்குது அப்படின்றதுல பாட்டுக்கும் பெரிய பங்கு இருக்கிறதா நான் எப்பவுமே நினைக்கிறது. இவங்க சொன்னதுலேருந்து நாடோடி தென்றல் படத்தில் வந்து கிராமம் தான் மெயின் இடமே. அங்கே ஒரு நாடோடி கூட்டம் வருது. அந்த கூட்டத்தில் இருக்கிற வாத்து மேய்க்கிற ஒரு பெண்ணுக்கும் அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் இடையில இருக்கிற காதல், அதை அவர் வந்து அந்த இடத்த வேறுபடுத்தி காட்டுறதுக்காக ஊருக்கு வெளியில் ஒரு சின்ன அந்த கூடாரம் மாதிரி போட்டு அவங்க வாழ்கிறது, அவங்களுக்கு உண்டான ஒரு சட்டத்திட்டங்கள், அவங்களுக்கு இருக்கிற ரூல்ஸு, அந்த பெண்ணுக்கு இருக்கிற முறைமாமன், அந்த முறைமாமனுக்கும் இந்த கதாநாயகனுக்கும் நடக்கிற சில இதெல்லாம் வச்சுருப்பாரு. எண்ணுயிர் தோழன் அதில் பாபு பண்ணியிருப்பார். எண்ணுயிர் தோழனில் வந்து கிராமத்தில் அந்த இவங்க சொன்ன அந்த கவிதை பேசி பேசி அந்த பெண்ணை மயக்கிய ஒரு நாடகக்காரர். அப்படியே அந்த காட்சி மாறும்போது குயிலுக்குப்போம் கோபுரம் ஆவதென்ன, மஞ்ச வெயிலுப்பட்டு மண் குடிசை மாளிகை ஆவதென்னு எழுத வச்சார். இளையராஜா பாரதி ராஜா இந்த 2 ராஜாக்களுமே 2 கண்ணு தான். பாரதி ராஜா ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, நானும் அவரும் பேசிக்க மாட்டோம், எங்கள் 2 பேருக்குள்ளே என்னென்னவோ போகும், ஆனால் நான் அவரை நினச்சி தான் படுத்துட்டு இருப்பேன், அவர் என்ன நினச்சி தான் படுத்துட்டு இருப்பார். ஒரு ஆண் வாயிலேருந்து இன்னொரு ஆணை பற்றின இந்த வார்த்தை கேட்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அந்த பின்னணி இசை நமக்குள்ளே ஓடுற மாதிரி இருக்கும், லலலலலலல ஓடுற மாதிரி இருக்கும். அந்த எண்ணுயிர் தோழனோட கடைசி காட்சியை பார்த்தீங்கன்னா அந்த பெண் எடுக்கிற முடிவு இருக்குல்ல, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒரு பக்கா அரசியல் படம்னா அது எண்ணுயிர் தோழன் தான். ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இது. நம்ம வந்து இப்போ வந்து பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் வந்து புது படங்களில் வைக்கிறாங்க, ஒரு பாட்டா இல்லை இது ஒரு சீனு. இப்போ லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் இப்படிலாம் இருக்குது. ஆனால் பாரதி ராஜா அது அப்போவே பண்ணியிருக்காரு. எப்போன்னா ஃபஸ்ட்டு 16 வயதுலேயே அடுத்து கிழக்கே போகும் ரயிலில் வந்து சுதாகரோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாண இதில் வந்து பெட்டிக்கடை மயில் புருஷன் சப்பானி 5 ரூபா அப்படிங்கிற ஒரு இது வரும். நிறமாறாத பூக்கள் படத்தில் சுதாகர் வந்து ராதிகா வந்து அவள் கம்பெனிக்கே வந்து சுதாகர் கிட்ட வந்து இன்டர்வியூக்கு வருவா. அவள் கம்பெனி தான், பட் இவனை இது அப்பாயின்ட் பண்ணிட்டு வந்து நிற்பா, இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், உனக்கு வந்து சிவப்பு ரோஜாக்கள் நீ பார்த்துருக்கியா, நீ வந்து அந்த இன்டர்வியூ சீன் தெரியுமா அப்படிம்பாரு. ஸோ இந்த யூனிவர்ஸுங்கிறதுனா அவர் அந்த காலத்துலேயே கொண்டு வந்துட்டார். அவர் நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார்ல. எவ்வளவு பேர் நம்மளுக்கு அந்த படங்களில் ஹீரோயினை தாண்டி எவ்வளவோ சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நம்மளுக்கு நினைவுக்கு வருவாங்கல்ல. ஜெயஸ்ரீ, இப்போ நீங்கள் தீவிரமாக படம் பார்க்குறவங்க, எத்தனையோ நீங்கள் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ரெஃபரன்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க. அவர் நடித்த படத்தில் அல்லது அவருடைய ஆக்டரில் எனக்கு இவரை பார்த்தா இந்த ஞாபகம் வருது, இவர் ஞாபகம் வருது அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களா? நிச்சயமாக பாண்டிய நாடு படத்தில் பாரதிராஜா சாரை பார்க்கும்போது எனக்கு என்னோட அப்பா தான் ஞாபகம் வந்தார். என்னோட அப்பாவை நிறைய பேர் அப்பாவை நடிச்சிருக்கலாம், ஆனால் என்னோட அப்பாவை கண் முன்னாடி காமிச்ச ஒரு படம்னு பார்த்தா அது பாண்டிய நாடு படம் தான். எதனாலன்னு சொல்லணுன்னா அவர் அந்த பேக் அப்படி கையில் பிடிச்சிக்கிற விதம், கை இப்படி பண்ணுற, யோசிக்கும் போது இப்படி பண்ணுவாங்கள்ல, அது அப்படி ஒருத்தர் பேசும்போது இப்படி பார்ப்பாங்கல்ல, அந்த 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 கம்ப்ளீட் அவரோட பாடி லாங்குவேஜே நேராக என்னோட அப்பாவை தான் வந்து எனக்கு கண் முன்னாடி காமிச்சிது.
இன்னும் சொல்லணும்னா நம்ம எல்லாருமே ஃபேமிலியில் ஒரு டஃப் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி டைமில் இது ஏதாவது பண்ணணும், ஏதாவது இது இப்போ இந்த இதில் என்னால் முடியலனாலுமே நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு குடும்பத் தலைவனானு யோசிப்பாங்கல்ல, அந்த இதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் என்னால் முடியலனாலும் நான் எதையாவது நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் இறங்கி அந்த இது பண்ணுற இடத்துல நிச்சயமாக நான் என்னுடைய அப்பாவை மட்டும்தான் நான் அதில் பார்த்தேன். அந்த அளவுக்கு அந்த படத்தில் அவர் எனக்கு கனெக்ட் ஆனார். இப்போ நீங்கள் இதை சொன்னீங்கல்ல, என்னுடைய அப்பாவா நான் அந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு. இது ஒருவேளை அவர் கேட்டிருந்தாருன்னா கொண்டாடி இருப்பார். அவரோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், கொஞ்ச நேரம் தான் அவரோட நான் பேசியிருக்கேன். அந்த சமயத்திலேயே நம்ம எதையாவது ஒன்று சொல்லியாச்சுன்னா, அப்படியா இது எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு அவர் கேட்குறதும், இந்த படத்தை பார்த்தீங்களா அவர் எப்படி பண்ணிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு அவர் வியக்கிறதும், அந்த கொண்டாடுற மனோபாவம் இருக்குல்ல, யாருக்கு வந்து ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கோ அவங்க தான் மற்றவர்களை கொண்டாடுவாங்கம்பாங்க. அந்த வகையில் நம்ம ஏற்கனவே அவருடைய உதவி இயக்குனர்களை பற்றி பேசியிருக்கோம், நம்முடைய எழுத்தாளர்கள் பற்றி நம்ம பேசியிருக்கோம் பொன்னி. அதில் நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் முதல்ல வந்து பாரதி ராஜா இயக்கிய படங்கள் அவர் தான் எழுதியிருப்பார்னு நினச்சேன், அப்புறம் டைட்டில் கார்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு. நம்மளுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி, சில பேருடைய டைட்டில் கார்டு பார்க்கும்போது தான் இதில் இந்த பேர் இருக்குது, இவர் தானே பின்னாடி இந்த படத்தை இயக்கினார், இவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு நம்ம நிறைய பேரை பார்த்தோன்னே மணிவண்ணன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு, சித்ரா லட்சுமணன் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு நமக்கு ஒரு க்யூரியாசிட்டியை ஏற்படுத்துகிறோம். டைட்டில் கார்ட்லேயே க்யூரியாசிட்டியை காலம் கடந்த பிறகும் ஏற்படுத்தின ஒருத்தர், காலம் ஆக தான் நம்மளுக்கு அவருடைய டைட்டில் கார்டினுடைய ஒரு அருமை வந்து நமக்கு தெரியுது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் அப்படி க்யூரியாசிட்டி ஆகிருக்கிறீங்களா அவருடைய பார்த்து? அலைகள் ஓய்வதில்லை படத்தோட டைட்டில் கார்டு பார்த்தேன். அது வந்து மணிவண்ணன் சாரோடதுன்றதே நான் ரொம்ப லேட்டாக தான் கவனித்த விஷயம். கதை. ஆமாம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவரோட படமாக இது, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட கதையில் அது பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியப்பட்ட விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா சார் அவர்கள் வந்து தாங்கிட்ட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை வந்து அப்படி தூக்கி கொண்டாடினவர். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுமே தான் இயக்கிற படங்களில் ஒரு படத்துலையாவது ஒரு காட்சியிலையாவது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஃபேஸை வந்து கொண்டு வந்துடும், காமிச்சிடுவார். இது வந்து மிகப்பெரிய தன்னம்பிக்கை தான். அவர் பாரதி ராஜாவோட தன்னம்பிக்கை தான் தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு அவர் கொடுத்தார். ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இவர் பாக்யராஜ் சார் அவர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர் பாக்யராஜ் சார் அவர்கள், பாரதி ராஜா அவர்களுடைய எல்லா படங்களும் கிளைமேக்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப சீரியஸாக தான் கொண்டு போவேன், ஆனால் கிளைமேக்ஸை வந்து சீரியஸாலாம் கொண்டு போக வேண்டாம், காமெடியாகவும் கொண்டு போகலாம், ஜாலியாகவும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கே பாக்யராஜ் அவர்கள்ட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே இது வந்து ரொம்ப பெரிய மனசு. அதனால தான் இன்றைக்கும் அவரை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அப்படின்னு நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். உண்மை. இப்போ கடைசியாக வந்து ஒன்று, இதுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் அல்லது ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு பாருங்க. ஒரு கேள்வி, ஒருவர் நம்மை விட்டு நீங்கும்போது நம்ம சொல்லுவோம் பேரிழப்பு அப்படின்னு சொல்லுவோம். நிஜமாகவே பாரதி ராஜா அவர்கள் நம்மை விட்டு நீங்கியது தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் சமுதாயத்துக்கு பேரிழப்பு. உங்களுடைய பார்வையில் அவர் நீங்கியது எதை இழந்திருக்கும்? அந்த ஸ்பேஸ் என்னவா அவர் விட்டுட்டு போயிருக்கிறாரு, எதை இழந்திருக்கும்? ஒரு வார்த்தையில் அல்லது ஒரு சென்டென்ஸில் பட்டுன்னு மனசில். ஒருவேளை ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி எதிர்காலத்தில் சினிமா பண்ணினோன்னா நல்ல படம் பண்ணியிருக்கா லாந்தர்னு சொல்கிற இழந்துட்டேன் நான். ரெகக்னேஷன் அவர்கிட்ட, இது அவரோட நம்பிக்கை தானே. அவர் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட தானே வந்தார். பண்ணுறோம் பண்ணல வேற விஷயம். இந்த அளவுக்கு நம்ம யோசிக்கணும், அதை தான் பொன்னி சொன்னாங்க. அவர் அந்த ஸ்பேஸை எல்லாரும் கொடுத்துருக்காரு. கௌதம் வாசுதேவ் மேனனோட இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாரு, நான் இப்போ இல்லை உன்னோட காதல் படங்களில் நடிக்கிறதுக்கு, உன்னை மாதிரி நீ என்னை விட நல்லா பண்ணுறேன்னு வெளிப்படையாக இமயம் வந்து கௌதம் வாசுதேவ் மேனனை வந்து பாராட்டுறாரு, வெளிப்படையாக பாராட்டுறாரு. அவர் நெளியிறாரு, கௌதம் வந்து நெளியிறாரு, என்னை இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது லாந்தர் சொல்லலாம் இல்லையா? எனக்கு வந்து அவரோட லவ் சீன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு படத்துலையுமே அது வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அந்த காதலை வந்து திருப்பி இப்போ ஜிவிஎம் பண்ணுறார், அது நம்ம எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஜிவிஎம் எல்லா படங்களும் பார்க்குறோம். ஆனால் கூட அந்த ஒரு கிராமத்து காதல் இருக்கு இல்லையா, ரொம்ப ஒரு உண்மையான ஒரு காதல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு வர்றது, அந்த மாதிரி அதை வந்து நான் மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் அளவுக்கு கிராமத்தை அவ்வளோ அழகாக இனி வரும் எந்த இயக்குனராலையும் காட்ட முடியாது. அந்த ஒரு விஷயத்தில் உண்மையிலே அவரை நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். எனக்கு ஒரு ரைட்டராக, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராக, ஒரு டைலாக் ரைட்டராக அவங்கள கொண்டாடின ஒரு மனுஷனை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த கதைகளில் இருக்குது. அந்த சினிமாவில் எவ்வளவு தூரம் அவங்களோட முக்கியத்துவம் தேவைன்னு முழுவதுமாய் உணர்ந்த ஒருவரை நம்ம இழந்துட்டோம்.
எனக்கு வந்து அவர் சொல்வார் இல்லையா, நான் யாராக இருந்தாலும் நான் நடிக்க வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அது அவரோட அட்மோஸ்ட் கான்ஃபிடென்ஸை வந்து காமிக்கும். ஸோ அந்த மாதிரி அது வந்து அவரோட ஆர்டிஸ்ட் மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கையும் உண்டு. அவங்கக்கிட்ட இருந்து அந்த திறமை எப்படி எவ்வளோ அழகாக வெளியில் கொண்டு வருது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கும் கொடுக்கணும், இவர்கிட்டையும் அது இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு தன்னோட நடிப்பு மேலேயும் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருந்த ஆள் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை, அந்த மாதிரி ஒருத்தரை ரொம்ப அழகாக ஷேப் பண்ணுற ஒரு ஆளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப தீவிரமாக தோணும். ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் கதாநாயகனுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பேக் ஸ்டேஜ் எடுக்கிற பின்னணி கதாபாத்திரங்களுக்கும் வந்து அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அந்த பெண்கள் ரொம்ப அழுத்தமான ஒரு உண்மையை, ஒரு மௌனத்தை எப்பவுமே சுமந்துட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு வந்து இவங்களை ஏன் இழந்துட்டோன்னு நம்ம தவிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய பாரம்பரியத்தை அவர் கையில் வச்சுருந்தாரு. அந்த பாரம்பரியம் கைவிட்டு போகிறதுன்றது வந்து கிட்டத்தட்ட நான் இப்போது பொதுவாக சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு நகரத்துலேருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னா அந்த நகரமே என்னை விட்டு தொலைஞ்சு போயிடுச்சுன்ட்டு. பாரதி ராஜா சார் தொலைஞ்சதுன்றது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராமமே என்னை விட்டு போனதாக தான் எனக்கு ஒரு ஃபீல், என்னோடய பால்யம் தொலைஞ்சதாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நாம் வந்து பொதுவாக அவர் மறைந்த உடனே என் மனதில் பட்டது என்ன அப்படின்னா, எதையெல்லாம் இழக்கிறோம் தமிழ் சினிமாவில். இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் இயக்கிறத நிறுத்தின உடனேயே தமிழ் சினிமா எதையெல்லாம் இழந்ததுன்னா, முதல்ல ஒரு ஆவணப்படுத்துதலை இழந்தது. இரண்டாவது, இன்றைக்கு உள்ள கிராமங்களை அவர் எடுத்திருந்தா எப்படி எடுத்திருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி ஜென்சி தலைமுறையில் இருக்கும், அதை நாம் இழந்துட்டோம். எத்தனை புதுமுக நடிகர்களை அவர் கொண்டு வந்திருக்கார். ஒரு இயக்குனருக்கு இவர் நடிகர் ஆவார், ராதிகாவை எல்லாரும் இவங்களாம் நடிகரா அப்படிங்கும்போது இல்லை, அந்த பொண்ணுடைய சிரிப்புல ஒரு அப்பாவித்தனம் இருக்குது, அதுதான் எனக்கு வேணும்னு கேட்டது. ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு பின்னாடியே வந்த பாண்டியன், வளையல் கடை வைத்திருந்த மதுரையில் வளையல் கடை வைத்திருந்த பாண்டியனை என் கூட ஏறு, நீ தான் என்னுடைய படத்தில் ஒரு கேரக்டர் உனக்கு தரேன் அப்படின்னா அவருக்கே புரிஞ்சிருக்காது பாவம். ஆனால் அவர் பாண்டியன் எத்தனை படங்களில் நமக்கு இவ்வளோ நல்ல நடிப்பை அவர் தந்திருக்கிறாரு. கே பாக்யராஜ் அவர்களை வந்து நீ வந்து உன்கிட்ட எழுதுகிற திறமை இருக்குது அப்படின்னு வந்தது. எல்லாத்துக்கும் மேலே பால்பாண்டின்னு ஒருத்தர் வந்து வர்றார்ல, வரும்போது அவர்கிட்ட கதைகள் இருந்திருக்கும், அல்லது அவர் நடிக்க தான் வந்திருக்கேன்னு வந்திருப்பார். இங்கே வந்து கதைகளை புதுசாக உருவாக்குறாரு. தமிழ் சினிமா அதற்கு முன்பாக என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இந்திய சினிமா என்னவாக இருந்துட்டு போட்டோம், என்னுடைய ஆட்டோகிராஃபை, என்னுடைய கையெழுத்தை, என்னுடைய கைரேகையை நான் பதிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்ன அந்த தன்னம்பிக்கை இன்றைக்கு யாருக்காவது வருமானு கேட்டால் ஒரு கேள்விதான். படத்தை பார்த்து படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த படத்தில் இது நல்லா இருந்தது, அந்த படத்தில் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா முழுக்க அயல்நாட்டு டிவிடிகளை நம்பி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இதில் என்னுடைய கதை, எனக்கு நம்பிக்கை தர்ற கதை, அழகன் தான் கமல்ஹாசன் அவர்கள், ஆனாலும் என் படத்தில் சப்பானியாக நடிப்பார் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தது. பெரிய ஹீரோ தான், ஆனால் என்னுடைய படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணுவார், கடைசி வரைக்கும் வில்லனாக இருப்பார்னு சிவப்பு ரோஜாக்கள்ல அவரை கொண்டு வந்து நிறுத்தினது. இந்த தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு ஆளுமையை நம்ம இழந்திருக்கோம். இன்றைக்கி சினிமாவுக்கு மட்டுமில்லை, எல்லா கலைகளுக்குமே தேவைப்படுறது இந்த தன்னம்பிக்கை தான். அப்போது நம்ம யாரையோ பார்த்து இவர் இப்படி பண்ணியிருக்கிறார்ல, நாம் இதை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தரை நாம் வந்து இழந்திருக்கோம். ஜெயமோகன் அடிக்கடி சொல்லுவார், யானை போன பாதை வந்து காட்டில் யானை போனது தான் பாதையாகும் அப்படின்னு. அதுபோல் அவர் வந்து ஒரு யானை மாதிரி, சினிமாவை வந்து கட்டி தூக்கிட்டு இழுத்துட்டு போன ஒரு யானை. அவருக்கு பின்னாடி அத்தனை உதவி இயக்குனர்கள், அத்தனை நடிகர்கள், அவ்வளவு பேர் அவருடைய இறப்புக்கு வந்து அவ்வளவு பேரும் அழறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு தான் முதல்ல அவரை சந்திக்கும் போது இருந்ததும் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிற அந்த பயணத்தை நினச்சி தானே அவங்க அழுதுருப்பாங்க. இங்கேருந்து அவங்களை இப்படி கொண்டு வந்து எத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை அவர் தந்திருக்கிறாரு, அதற்கு அத்தனை படங்கள் அவர் செய்திருக்கிறார், அத்தனை கதைகள் கொடுத்திருக்கிறார், அத்தனை உதவி இயக்குனர்களை இயக்குனராக்கி இருக்கிறாரு, தன்னுடைய உதவி இயக்குனர்களை நடிகர்களாக ஆக்கியிருக்கிறாரு. ஒரு பெரிய லெஜண்ட் அப்படின்னு சிலரைத்தான் நாம் சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில். அப்படி ஒரு லெஜெண்டாக இருந்திருக்கிறாரு. இப்படியான பெண் கதாபாத்திரங்களும் அப்படியே புனிதத்துவம் படுத்துறதெல்லாம் கிடையாது. அவர் வந்து குருவம்மாவையும் நமக்கு காட்டுவார், விருமாயியும் காட்டுவார், பேச்சியையும் நமக்கு காட்டுவார். ஆமா, டீச்சர், இன்னைக்கும் டீச்சர்னா நமக்கு ரேகா தான், கடலோர கவிதைகள் ரேகா தான். கனவு கன்னிகளுக்கு பின்னாடி என்ன ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத அவர் காட்டியிருக்கிறாரு. அப்புறம் வந்து முதல் மரியாதை வடிவுக்கரசி அவர்கள், பொன்னாத்தா அவங்கள வந்து நமக்கு காட்டியிருக்கிறாரு. எல்லோருக்கும் பின்னாடியும் நியாய அநியாயங்களை வைத்து ஒரு கதையை பின்னி கொண்டு வர முடியுமா, இந்த கதை இந்த கல்லுல இந்த சிலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சிற்பிக்கு தான் தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது நாம தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான முன்னோடியும் பாதை அமைத்தவரும் ஒரு சிற்பியையும்
ஒரு மாபெரும் நடிகரையும் ஒரு பெரிய கலா ரசிகரையும் ஒரு இசை இப்படித்தான் இருக்கும் என்னுடைய படத்தில், என் மனசில் ஓடுது இசை, அதைத்தான் ராஜா தர்றாரு, அதைத்தான் ரெஹ்மான் தர்றாரு, அதைத்தான் தேவேந்திரன் தர்றாரு, அதைத்தான் சலீல் சௌத்ரி தந்திருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையாளரையும் நாம் இழந்திருக்கோம். ஒரு மனிதரை பற்றி, ஒரு ஆளுமையை பற்றி நாள் முழுக்க இல்லை, வருடம் முழுக்க இல்லை, நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்றும் அவருடைய படங்களை பார்க்கும் தோறும் நம்ம அவரை பற்றி நினைக்கத்தான் போகிறோம், பேசத்தான் போகிறோம். ஏதோ ஒரு ரெஃபரன்ஸில் அவர் நம்மளுடைய அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் போகிறாரு. நமக்கு மட்டும் இல்லை, மிக மிக முக்கியமாக அடுத்த தலைமுறைக்கும் அவர் நமக்கு தேவைப்படுறாரு. அந்த வகையில் இன்றைக்கு அவரை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு அமைந்தது அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒரு தருணம். இந்த தருணம் அப்படிங்கிறது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மறக்க முடியாத ஒன்று. ஒரு வருத்தம் என்னென்னா, இப்படி அவரை பற்றி நாங்கள் பேசுவதை அவர் கேட்டிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இந்த நிமிஷம், இந்த நொடி எங்களுக்கு அது தோணுது. எங்கோ இருந்து அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் சந்திக்கலாம்.